வணக்கம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம ரொம்ப பாப்புலரான 5 ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரியுற மாதிரி பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து உண்மையிலே எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது? இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அதுக்கான சில வழிகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல ஆப்ஷன்ஸ் உத்திகள்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ, அப்புறம் அதுக்கு ரொம்ப அடிப்படையான கால் அண்ட் புட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரி உத்திகள் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஸ்ப்ரெட் உத்திகளை பத்தியும், கடைசியா உங்களுக்கான சரியான உத்தியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? சரி, முதல்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது சும்மா ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது மாதிரி கிடையாது. இது ஒரு செஸ் கேம் மாதிரி, ஒரு கேம் பிளான். நம்மளோட குறிக்கோள் என்ன? ஒன்று ரிஸ்கை குறைக்கணும், இல்லைன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும். இந்த குறிக்கோளை அடைய ஒன்றுக்கு மேலே ட்ரேடுகளை புத்திசாலித்தனமாக ஒன்றா சேர்க்கறதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் உலகத்திலையும் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் அடித்தளமா இருக்கிற ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கு. ஒன்னு லாங் கால், இன்னொன்னு லாங் புட். வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போகும், அதாவது புல்லிஷா நீங்க ஃபீல் பண்ணா ஒரு லாங் கால் ஆப்ஷனை வாங்குவீங்க. இதுவே மார்க்கெட் கீழே விழும், அதாவது பியரிஷா நீங்க நினைச்சா ஒரு லாங் புட் ஆப்ஷனை வாங்குவீங்க. ஆனா இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டுலயுமே உங்களோட ரிஸ்க் ரொம்பவே லிமிடெட். அதாவது நீங்க கட்டின பிரீமியம் தொகை மட்டும்தான் உங்களோட அதிகபட்ச நஷ்டம். அதுக்கு மேல ஒரு பைசா கூட நஷ்டமாகாது. இதுதான் ஆப்ஷன்ஸ் வாங்குறதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஓகே, பேசிக்ஸ் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்ககிட்ட ஏற்கனவே கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஷேர்ஸை வச்சே எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்கறது, இல்லனா எப்படி அதை பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கான சில சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது கவர்டு கால். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க வாடகைக்கு விட்டா மாசம் வாடகை வரும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க வாடகைக்கு விடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாடகை தான் ஆப்ஷன் பிரீமியம். ஆக உங்க போர்ட்ஃபோலியோல சும்மா இருக்கிற ஷேர்ஸ் மூலமாவே மாசம் ஒரு வருமானம் பார்க்க இது ஒரு அருமையான வழி. அப்போ இதை எப்படி பண்றது? பாருங்க, 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்ககிட்ட ஒரு ஸ்டாக்கோட குறைஞ்சது 100 ஷேர் இருக்கணும். எதுக்கு 100? ஏன்னா ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எப்பவுமே 100 ஷேர்ஸை குறிக்கும். ரெண்டாவது, அந்த 100 ஷேருக்கு பதிலா ஒரு கால் ஆப்ஷனை நீங்க விற்கணும். மூணாவது ஸ்டெப் அவ்வளவுதான். அந்த ஆப்ஷனை வித்த உடனே பிரீமியம் பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வருமானமா வந்துடும். சிம்பிள் இல்லையா? அடுத்தது ப்ரொடெக்டிவ் புட். இதோட பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு. இத சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஷேர்ஸுக்கு நீங்க வாங்குற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. மார்க்கெட் எப்ப வேணா சரியலான்னு ஒரு சின்ன பயம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு கவசம் மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோவை பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். இத செய்யறதும் ரொம்பவே சுலபம். நீங்க எந்த ஸ்டாக்க பாதுகாக்கணுமோ அதுக்கு ஒரு புட் ஆப்ஷனை வாங்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி நெட் ரெடி. இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை மார்க்கெட் பயங்கரமா சரிஞ்சா கூட உங்க நஷ்டம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போகாது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் இல்லையா? ஓகே, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிக்கலாம். அடுத்தது ஸ்ப்ரெட்ஸ். இந்த பேர் கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரே நேரத்துல ஒரு ஆப்ஷனை வாங்குறது, அதே சமயம் இன்னொரு ஆப்ஷனை விற்கிறது. இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட். இப்படி பண்றதால என்ன நன்மை? நம்ம ரிஸ்கையும் ட்ரேடுக்கு ஆகிற செலவையும் நாம ட்ரேடுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. புல் கால் ஸ்ப்ரெட். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, மார்க்கெட் மேல போகும் ஆனா ரொம்ப வேகமா இல்ல, கொஞ்சம் மெதுவா போகும்னு நீங்க நினைச்சா இதை பயன்படுத்தலாம். இதுக்கு நேர ஆப்போசிட் தான் பியர் புட் ஸ்ப்ரெட். மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்னு நினைச்சா இதை யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட அதிகபட்ச லாபம் எவ்வளவு, அதிகபட்ச நஷ்டம் எவ்வளவுங்கிறத ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ எந்த விதமான சர்ப்ரைஸ்க்கும் இங்கே இடம் இல்ல. வாவ், நாம இப்போ 5 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க, இது எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க, இதோ ஒரு குவிக் சம்மரி. மார்க்கெட் மேல போகும்னு நம்பினீங்கன்னா லாங் கால், கீழே விழுன்னு நினைச்சீங்கன்னா லாங் புட். உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ்ல இருந்து வருமானம் பார்க்கணுமா? கவர்ட் கால். அதே ஷேர்ஸை பாதுகாக்கணுமா? ப்ரொடெக்டிவ் புட். கடைசியா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல ஆனா கம்மியான ரிஸ்க்ல ட்ரேட் பண்ணுமா? அதுக்கு தான் புல் அல்லது பியர் ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லா உத்திகளையும் பாட்டாச்சு.
உண்மையான கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலைமைக்கு உங்களோட கணிப்புக்கு இதுல எந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும்? இதுதான் நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ் பத்தின பல கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அடுத்ததா போடுற விளக்கமெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி.